ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காய்கறிகள் அப்புறம் இந்த பயரெல்லாம் வந்து எங்களோட வீட்டு தோட்டத்திலே நாங்கள் பறித்தது. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பயன்படுத்தி கேரளாவில் ஃபேமஸான எரிசேரி அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை எங்கள் அம்மா வந்து சமைக்க போகிறாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல வந்துட்டு இந்த பயர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அளந்து எடுத்துக்கிறாங்க. இது காலையில் வேலையாக தண்ணியில் ஊற போட்டால் கொஞ்சம் நல்லா ஊறி வேகும் சீக்கிரமாக, அதனால தண்ணியில் கழுவி ஊற போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா காயெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. என்னெல்லாம் காய் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய், வாழைக்காய், அப்புறம் பலாக்காயோட 2-3 சுளைகள் பழுக்காத்தது, ஸோ அதை கட் பண்ணியிருக்கு. அப்புறமா வந்து பலாக்காயோட கொட்டை, அதையும் நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதையும் வச்சுருக்கு. இதுக்கு இடையில அந்த ஊற வச்சுருந்தாங்கல்ல பயறு, அதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப அப்படியே குழக்குழன்னு வேகக்கூடாது, ஒரு 95% வெந்தால் போதும். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் இந்த குக்கரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். அடுத்தது வேக வச்சு அந்த பயரையும் இதோட சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இப்போ இதெல்லாமே போட்டாச்சு. இதில் சேர்க்க வேண்டிய ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல பெரிய மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கு. அதோட கூட பச்சை மிளகா, பூண்டு, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கரண்ட்டு போனதுனால எங்கள் வீட்டில் இருக்க குட்டி அம்மியில் அம்மா ஆசை அப்பாடி ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு அரைச்சி எடுக்கிறாங்க. இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் வந்து இதுக்குள்ளே போட்டு அது கழுவின அந்த தண்ணியும் இதுலேயே ஊற்றியாச்சு. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் செமி சாலிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வர அளவுக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதில் சேர்க்கறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு வெறுமனே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது, கொஞ்சமாக தேங்காய் திருவல் அதில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து அதையும் அந்த குழம்புல சேர்க்கணும். இப்படி சேர்க்கறது வந்து அந்த குழம்பு சாப்பிடும்போது அங்கங்கே அந்த வறுத்த தேங்காய் கடிக்கிறதுக்கு கிடைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ அடுத்தது ஒரு சின்ன கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், இது ரெண்டும் போட்டு பொரிஞ்ச உடனே நல்லா தாராளமாக உளுந்த பருப்பு, அதுதான் அதுக்கு டேஸ்ட்டு, ஸோ அதையும் அதில் போட்டுட்டு அது செவந்து வரும்போது காஞ்ச மிளகாயும் அதில் போடணும். அதுக்கப்புறம் உருவி வச்சிருக்க கருவேப்பிலையும் அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து இந்த பண்ணி வச்சுருக்கோம்ல எரிசேரி, அதில் அழகாக அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, செம்ம ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க.